நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேரளாவோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு புட்டு கடலைக்கறி தான் பார்க்க போகிறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காம்பினேஷனான ஒரு ரெசிபி தான். நம்ம வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தாங்க. இது ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. வாங்க நான் சொல்லி கொடுக்குறேன், கவலையை விடுங்க. இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம ஒன்றை ஒன்றா பார்க்கலாம். புட்டுக்கு புட்டு மாவு, துருவிய தேங்காய், உப்பு, தண்ணீர். கடலைக்கறி பண்ணுறதுக்கு கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய், சீரகம், மிளகு, பட்டை, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு. ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கரில் நைட்டு ஊற வச்ச கொண்டக்கடலை ப்ளஸ் பிரிஞ்சி இலை, பட்டை, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படி பூ மாதிரி வெந்திருக்குங்க, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வெந்திருக்கா வேகலையான்னு ஒரு கடலையை எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு நம்ம கோகனட் ஆயிலை தவிர வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாதான் கேரளாவில் சாப்பிட்ட கடலைக்கறி ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கோகனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. ஸோ பெருஞ்சீரகம் போட்டதுக்கப்புறம் மிளகு போட்டுக்கோங்க. ஸோ மிளகை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகு போட்டதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்ச உடனே தேங்காய் போட்டுக்கோங்க. ஸோ தேங்காய் ஆட் பண்ண பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் வதக்கிறப்பவே இந்த கோகனட் ஆயில் பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆனியன் போட்டுக்கோங்க. ஸோ ஆனியன் போட்டுட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு வதக்கிறப்போ அந்த கோகனட் ஸ்மெல்லு சூப்பராக வருங்க. வதக்கிறப்போ அந்த கோகனட் ஆயிலோட ஸ்மெல் வரும் பாருங்கள், தனி ஃபீலுங்க அது. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் அதே கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூட பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை போட்டதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியனை ஆட் பண்ண பிறகு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வதக்கிறப்போவே அந்த கோகனட்டோட ஸ்மெல் சூப்பராக வருங்க. அது கூட முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கேரளா புட்டுக்கறி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஒன்ஸ் கேரளாவில் சாப்பிட்டது தான். நானும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்தேங்க. கேரளாவில் சாப்பிட்ட மாதிரியே இந்த ஃபீல் எனக்கு கிடச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுங்க, நான் புட்டுக்கடலைக்கறி பண்ணுறேன். யார் யாருக்கெல்லாம் கேரளா போகணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க என் கிச்சனுக்கு வந்து இந்த புட்டுக்கடலைக்கறியை சாப்பிடுங்க. கேரளா போன மாதிரியே இருக்கும் அப்படின்னு சும்மா ஒரு ஃபன் பண்ணுங்க. உடனே வந்து கிச்சனுக்கு வந்து நிற்பாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதக்கிட்டது பிறகு கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரம் மசாலாக்கு அப்புறம் மல்லித்தூள். நெக்ஸ்ட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் வதக்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கா. நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தேங்காய் அந்த வெங்காயம், சீரகம், மிளகு, கொண்டக்கடலையே வேக வச்ச கொண்டக்கடலையே ஆட் பண்ணிக்கலாம். இதுதாங்க மேஜிக் மசாலா. நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அந்த பேஸ்ட்டை வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ண பிறகு ஆல்ரெடி நம்ம குக் பண்ணோம் இல்லைங்களா கொண்டக்கடலை, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கடலை வேக வச்ச அந்த வாட்டரை இது கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இது கூட ஆட் பண்ணால் இன்னும் நல்லா திக்காக கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ அது இந்த தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம அந்த மசாலா பேஸ்டெல்லாம் போட்ட பிறகு மறுபடியும் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா தலை சூப்பராக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிறான் பாருங்கள் கேரளா பையன், அதாவது அந்த புட்டு தாங்க சொன்னேன் கேரளா பையன்னு. நான் ஆல்ரெடி புட்டு மாவு வாங்கி தாங்க வச்சுருக்கேன். ஸோ இந்த புட்டு மாவு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த புட்டு மாவு நேம் தெரிஞ்சுக்கணுமா, இது என்ன புட்டு மாவுன்னு இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த லேயரில் நம்ம துருவின தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் ஆட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஒரு லேயர் நீங்கள் புட்டு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதேமாரி தாங்க லேயர் நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு துருவின தேங்காய், நெக்ஸ்ட்டு இந்த புட்டு மாவு,
அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறமும் இந்த புட்டு மாவு. ஸோ இதே மாதிரி 1 பை 1 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு ஃபைனலாக மேலே துருவின தேங்காயை வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம கேரளா பையன் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாக போகிற தலை கொதிக்கிற தண்ணியில் இவனை வச்சு 8 to 10 மினிட்ஸ் இவனை வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடலைக்கறி ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அதை ஸ்டீம் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம சூப்பரான ஒரு ஹீரோ வரப்போகிறாரு, கேரளாவோட ஹீரோ புட்டு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை ஸ்டீம்லேருந்து எடுத்து புட்டை நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். வாவ், ஹீரோ என்ட்ரி ஆனோடனே செம்மையாக இருக்கிறாரு. செம்மையாக இருக்குங்க, புட்டு அருமையாக வந்திருக்கு, பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. ஆஹா, நம்ம ஹீரோ கூட ஹீரோயினி ஆட் ஆகுறாங்க. கடலைக்கறி வந்தாச்சு. செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.